friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். தினேஷ் யோகித் வந்து அம்மாவனை கூட்டு வந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஏன்னா இங்கே வந்தால் உங்களுக்கு தெரியும் நான் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன் காலையில். எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருந்துச்சு. சரி நம்ம வந்து வெயில் என்னதான் வெயில் சம்மரில் வெயில் காஞ்சாலுமே வந்து இங்கே வந்துட்டேனாக்கா வந்து நம்மளுக்கு அவ்வளோ வெயில் தெரியாது. இந்த செடிங்கிட்ட வீட்டுக்கு முன்னாடினால இப்போ வந்து தண்ணிலாம் ரொம்ப கம்மியாக குழால வரதுனால வந்து செடிங்கெலாம் கொஞ்சம் போயிட்டுருக்கு. ஆனால் இங்கே வந்து பின்னாடி வந்து இந்த வாழை மரம் எலுமிச்சை அதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து நல்லா சில்லுனாவே இருக்கும். இருங்க எங்கள் அம்மா என்ன சாப்பாடு செஞ்சுருக்காங்க அப்படியே நான் போயிட்டு காமிக்கிறேன். எலுமிச்சை பழம் ஒன்று மீந்துட்டு இருக்கு. இது எத்தனைமேட்டு அப்படின்னு நல்லா வெயிலுக்கு ஜூஸ் போட்டு குடிக்க வேண்டியது தான். இங்கே பாருங்க செடியிலே வந்து எலுமிச்சை பழம் நல்லா பழுத்துட்டு இருக்கு. நான் கையில் எடுத்தது வந்து ஐயோ இருந்துச்சு கை வச்சோன்னே அதுவும் அத்திப்பூ பூத்தார் போல் வந்து மல்லிப்பூ ஒன்று பூத்துருக்கு. ஒரு மொட்டை ஒன்று வச்சுருக்குது. இந்த பாருங்க செடியில் வேறு எந்த பூவுமே வரல. பக்கத்தில் அந்த மருதாணி செடி இருக்குது. இது வந்து மாதுளை செடிங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பார்க்கறதுக்கே வந்து சூப்பராக இருக்கும். கொம்பேலி கிழங்கு செடி பாருங்க இது. அதுவும் வந்து நம்ம வீட்டுக்கு தேவைப்படும் போது வந்து எடுத்து நம்ம வந்து அவிச்சு சாப்பிட்றதுக்காக வந்து சும்மா ஒன்று அப்படியே நட்டு வச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஒன்று அப்படியே இந்த குச்சி ஸ்டெம் நின்று வர அது காஞ்சிட்டுக்குது. இது ஒன்று மாதிரி தான் நல்லா வந்திருக்குது. இந்த நொனா செடி பார்த்தீங்கன்னா வந்து தைராய்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஒரு 48 days கண்டினியூவாக வந்து ஒரு 10 இலை எடுத்து நல்லா தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தனாக்கா வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆகிற அளவுக்கு நல்லா பாயில் பண்ணி குடித்தா வந்து தைராய்டு வந்து இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதை வந்து ட்ரை பண்ணிவிட்டும் வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாங்க இல்லை ஆமாம் க்யூர் ஆகிடுச்சு தைராய்டே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த செடியெலாம் வந்து எப்பயுமே மூலிகை செடினா வந்து வீட்டாண்ட வந்து அப்படியே வச்சுருப்பாங்க. முன்ன தூதுவளைலாம் கூட இருந்துச்சுங்க. ஆனால் வந்து தூதுவளைலாம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நல்லா போயிடுச்சு. வெயில் வரவே வந்து தண்ணி கொஞ்சம் பத்தாமல் போயிடுவே வந்து செடிங்க நிறைய வந்து இறந்தே போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரி செய்யறதுக்காக எண்ணெய் வச்சுருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து காலிஃப்ளவர் செஞ்சுருக்கோம். கொஞ்சமாக உருளைக்கிழங்கு கிரேவியும் செஞ்சு வச்சுருக்காங்க. இருங்க காமிக்கிறேன் அப்படியே. இது வந்து உருளைக்கிழங்கு கிரேவி சும்மா மஞ்சத்தூள் போட்டு பச்சை மிளகாய் போட்டு அப்படியே செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ வந்து பசங்களுக்கு வந்து அப்படியே கொடுத்துட வேண்டியதுதான். நான் சாப்பாடு எடுத்து வச்சிட்டேன். எனக்கு பண்ணாத என்ன பண்ணிக்கிறேன்னு ஒரே திட்டிட்டு அவனுங்க பாருங்க அப்படியே சோகமாக இருக்கானுங்க. பூரி செஞ்சாச்சு உருளைக்கிழங்கு. இது வந்து கொஞ்சம் காலிஃப்ளவர் காமிச்சேன் பார்த்தீங்களா அது. அம்மா சாப்பிடுங்கடா வைங்க பூரி எடுத்து வைங்க உங்களுக்கு. இந்தா எடுத்து வச்சுக்கோங்க. குண்டு குண்டா சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு பூரி. நான் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு குளிச்சுட்டு தான் நான் சாப்பிட்றேன். நீங்கள் சாப்பிட்ருங்க. ஒன்றும் நான் சொல்லலையே உங்களை இப்போ. ஆமாம் குளிச்சுட்டு தான் சாப்பிட்ணும். எப்படி டக்குன்னு டேஸ்ட் சொல்லு. யோகி காலிஃப்ளவரா? ஓகே யோகித்து காலிஃப்ளவர்ல கொஞ்சம் ஸ்பைசியா போட்டிருக்கேன்டா கண்ணா. சாப்பிடு. ஃப்ரெண்ட்ஸ் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டோம். அப்படியே ரொம்ப டயர்டாக இருக்குது. வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வாட்டர் மெலன் வாங்கி வந்துச்சுருந்தாங்க. நம்ம வந்து ஜூஸ் போட்டிருக்காங்க. அதில் கொஞ்சம் போயிட்டு புதினா அர்த்தனை வந்து நல்லா புழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் எலுமிச்சு பழம் காலையில் நான் வந்து ஒன்று விழுந்துச்சு ஒன்று கையில் அர்த்தனைன்ட்டேன். அதெல்லாம் புழிஞ்சு விட்டு இப்போ ஜூஸ் அப்படி சும்மா சில்லுன்னு ஐஸ் வாட்டர்லாம் போட மாட்டேன். அப்படியே குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் இவங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அந்த வாட்டர் மெலனை வந்து கொஞ்சம் ஜூஸ் புழிஞ்சு வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ கொஞ்சம் புதினா கட் பண்ணிக்கிறேன். அதை போட்டு குடிச்சு நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சாப்பிட்றது வந்து ஒரு நல்ல ஹெல்த்துக்கு நல்லது. எனக்கு பிடிக்கும். அதனால் வந்து கொஞ்சமாக அந்த புதினா போதும். ஃப்ரெண்ட்ஸ் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்து இதை வச்சாச்சு. இதில் கொஞ்சமாக புதினா வந்து அப்படியே புழிஞ்சு விட்டுக்கலாம். சாறு மட்டும். அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். உடம்புக்கு குளிர்ச்சி. நல்லா புழியுங்கம்மா. நல்லா தான் புரியுது. ஸ்ட்ரென்த்தே காணுமா? புரிஞ்சிட்டுமா சூப்பரா மின்ட். ஆமா கிரீன் கலர் இறங்கியாச்சு. லெமன்லாம் போட மாட்டீங்களாமா? போடுறேன். லெமன் பூஞ்சி விடலாம். புழிஞ்சு மின்ட் மட்டும் கொஞ்சோண்டு போடுறீங்க, லெமன் மட்டும் அதிகமாக போடுறீங்க. ஜூஸ் இறங்கிச்சு. லெமன் கூட ஆஃப் லெமன் தான். ஓகேவா? சரிங்க. அப்படியே குடிச்சிக்கலாமா? கொஞ்சமா தண்ணி ஆற்றுங்க. இல்லை சுகர் ஆட் இது நல்லா இருக்கும் குடிக்க. டீ ஆத்துற மாதிரி ஆத்துறீங்களா? நல்லா சூப்பர். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வாட்டர் மெலனில் லெமன் வித் மின்ட்டு போட்டு கொடுங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. ப்ளஸ் ஐஸ் போடலாம். ஐஸ் வேணும் நம்மளுக்கு.
சூப்பரா இருக்கு போல. நீ கூட குடியும். ஆமா. ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு ஒரே வெயிலாக இருக்குதுன்னு சொன்னோடனே சரி நாங்கள் போயிடுறோம், பின்னாடி போயிடலாம் மரத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னானுங்க. யோகித்தை வந்து அப்படியே பெருக்கிட்டு இருக்கான் பாருங்க. அப்படியே வந்துட்டோம். தினேஷ் கூட நான் பெருக்கிறேன்றான். அப்படியே உட்காந்துலாம். தாங்க பெருகிட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இங்கே வந்து உட்காந்துட்டோம். ஏன்னா நம்ம வந்து வீட்டுக்குள்ளே எப்படி இருந்தாலும் வந்து அப்படியே ரொம்ப அனலாக இருக்குது. இந்த இடத்துல இன்னும் ஆனால் செடிங்களுக்கெல்லாம் தண்ணி எல்லாம் கட்டி வச்சுருந்தாங்கன்னா இன்னும் அப்படியே சில்லுன்னு இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா சில்லுன்னே இருக்குது. செடிகள் எல்லாம் முன்னெல்லாம் வரும்போது காயில் நிறைய காய்ச்சிருக்கும். இப்போ வெயிலுக்கு வந்து எதுவுமே இல்லை, வெறும் மிளகா அந்த நம்ம ஜூஸ் கார் தான் பார்த்தீங்களா, புதினா எலுமிச்சை வந்துருக்குது. அது இப்போ தான் காயாக இருக்குது, ஒன்று பார்த்துச்சு. அதையும் இன்னைக்கு ஜூஸில் போட்டு குடிச்சாச்சு. நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். போகும்போது ஏதாச்சும் செடி வாங்கிட்டு போகலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். செடியில் ஐஸ் ஐஸா? ஐஸ் வேண்டாம் வேண்டாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த உடனே பாருங்க தினேஷ் வந்து இந்த நம்ம இந்த கொடி சொல்லுவோம், இது அப்படி நீட்டாகுது, இது கயிறுன்னு சொல்லி விளையாடிட்டு இருக்கான். நம்ம என்னதான் அப்படி அந்த வெயிலா இருந்தாலும் இந்த மரத்துக்கிட்ட வரும்போது அதனுடைய அதாவது என்னதான் ஏசில இருந்தாலுமே சரி, மரத்துக்கில அந்த நேச்சுரான ஆக்சிஜனை சுவாசிக்கும் போது இருக்கிற மகிழ்ச்சி வந்து சொல்லி வந்து யாருக்குமே தெரியாது. அதை அனுபவிக்கும் போது தான் வந்து அது நமக்கு நல்லா தெரியும். உண்மையாக ஃபேனுக்கு எதுவுமே ஏசி எதுவுமே தேவையில்லைங்க, பெட் எதுவுமே தேவையில்ல. அப்படியே அழகாக இங்கே வந்து ஒரு பாயை வச்சுட்டோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நாங்கள் 3 பேரும் அப்படியே போயிட வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே வந்து வந்தனாக்கா வந்து இந்த செடியெலாம் போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள் நல்லா தெரியுது. இது வந்து சொரக்காய் செடி. இப்போ தான் வந்து வெயிலுக்கு தண்ணிலாம் பத்தாமல் வந்துட்டுருக்கு. பூலாம் காஞ்சிட்டு இருக்குது பாருங்கள், நல்லா தெரியும். பூ நல்லா பாருங்க காஞ்சி விழுது. அதனால வந்து இந்த முறை வந்து எந்த காயும் கிடையாது. கொஞ்சமாக புதினாவும் பச்சை மிளகாவும் வந்துச்சு, அதை மட்டும் அறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ கிளம்பணும். இது லெமன் கிராஸ் இல்லை தானேக்கா? யோகித் ஆமா, இப்போ மட்டும் 60 ரூபாய்க்கு செலவு வைக்கணும் உங்களுக்கு. நாங்க 2 லட்சம் 2 கோடி இப்போ அந்த அம்மா ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணி வச்சுட்டாங்க நம்மளுக்கு. அம்மா வந்து இப்போ 2 கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணி இந்த வீட்டை வாங்குற அளவுக்கு காசு வந்துச்சு. அம்மா 2 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டாங்கடா. ஆமா, இதுதான் சீசன், சம்மர் சீசன். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு அம்மாவோடது இங்கே வந்தாச்சு. வந்துட்டு வர வழியில் வந்து கண்டிப்பாக செடி வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கிடுச்சு. செடியும் வாங்கிட்டேன். என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா மாதுளை ஒன்று வாங்கினேன், வாழைப்பழம் ஒன்று வாங்கினேன். அது கூட வந்து சரி 10 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா ஆச்சு. அது கூட வந்து காக்கடா ஒரு செடி வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இனிமேல் வந்து செடி என்ன வெயில் காலம் வருமா தெரியல, சரி பரவாயில்ல இருந்தாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இன்னைக்கு vlog இதோட முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா வந்து மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு புது வீடியோவில் வந்து கண்டிப்பாக சந்திக்கலாம். பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.